இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பூரி அண்ட் மசால் தான். ஈவன் தோ வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தாலும் இன்றைக்கு இந்த கடையில் இந்த ஃபுட் சாப்பிட்ணும்னு ஒரு கிரேவிங் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி இந்த துணியெல்லாம் மடித்து வைக்காமல் வேறு எந்த வேலையும் செய்கிறதா இல்லை. நானும் துவைக்கிற அன்றைக்கே மடித்து வச்சிடணும், துணிகளை வந்து சேர்க்கவே கூடாதுன்னு நினைப்பேன். பட் இந்த வாட்டி சேர் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு உள்கொடியும் ரம்பி வெளியில் இருக்கிற கொடியுமே வந்து துணியெல்லாம் காஞ்சிட்ருக்கு. ஸோ இதுக்கு மேலே விட்டால் வீடு தாங்காது அண்ட் எனக்கு மடிக்கும் போது ரொம்ப கழுத்து வலி வந்துடும். அது என்னவோ தெரியல, சின்ன வயசுலலாம் ஊற வச்சு அம்மா கல்லில் தான் துவைச்சி தருவாங்க. நான் இந்த பக்கமாக அதை அலசி புழிஞ்சு காய போடுவேன். சாயங்காலமே துணியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அன்னனை துணியை அன்னன்னைக்கே மடித்து வச்ச ஞாபகம் தான் நான் சின்ன பிள்ளையாக இருந்த வரைக்கும். இப்போது நமக்கு மிஷின் தான் வந்து துவைச்சி தருது, நம்மளோட வேலை அதை காய வைக்கிறது, அதை எடுத்து மடித்து வைக்கிறது தான். பட் அதையுமே ஏன் வந்து அன்னன்னைக்கே பண்ணாமல் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியலை. நான் மட்டும்தான் இப்படியோ அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, நான் விசிட் பண்ண ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட வீட்லேயுமே இதே மாதிரி ஒரு சேரோ சோஃபாலையும் இந்த துணி மூட்டை இருக்க தான் செய்யுது. உங்கள் வீட்டில் எப்படி அண்ட் நீங்கள் எப்படி அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சௌ கூட்டும் கருணக்கிழங்கும் ஃப்ரையும் தான். துணியை மடிச்சுட்டு தான்டா சாப்பாடில் கை வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்தேன். மடித்து முடிக்கவே மத்தியானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா லன்ச் மெனு சாப்பிட்டு முடிச்சாச்சு.